Hi, 9th standard maths exercise 9.2 probability la third sum பார்க்க போறோம். The probability of guessing the correct answer to a certain question is x by 3. If the probability of not guessing the correct answer is x by 5, then find the value of x. அதாவது ஒரு certain questionக்கு வந்து correct answer பண்றதுக்கு x by 3 chances இருக்கு. ராங் ஆன்சருக்கு x by 5 சான்சஸ் இருக்கு. அப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ் உடைய வேல்யூ என்னவா இருக்கும்ன்றதுதான் கொஸ்டின். ஓகே, லெட் E be the probability. E be the probability of guessing the correct answer. அதாவது ஈங்கிறத என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா கரெக்ட் ஆன்சரா இருக்க ப்ராபபிலிட்டின்னு எடுத்துக்கலாம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ ஈக்குவல் டு எக்ஸ் பை 3. அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, கரெக்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எக்ஸ் பை 3. சேம் அதே போலவே லெட் E dash be the probability. E dash be the probability of guessing not guessing. Other guessing. Let E dash be the probability of not guessing the correct answer. அப்போ P of E dash equal to x by 5. அவங்க இது கொடுத்துருக்காங்க x by 3ங்கிறது கரெக்ட் ஆன்சருக்காக இருக்கிறதுக்கு சான்சஸ். இது வந்து நாட் கெஸிங் த கரெக்ட் ஆன்சர் x by 5 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா x உடைய வேல்யூ என்னவா இருக்கும்ன்றதுதான் கொஸ்டின். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்று என்னன்னா P of E-யும் ப்ராபபிலிட்டி ஆஃப் E-யும் ப்ராபபிலிட்டி ஆஃப் E டேஷையும் ஆட் பண்ணால் வர ஆன்சர் 1ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ப்ராபபிலிட்டி ஆஃப் இ டேஷ் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணும்போது ஆன்சர் 1. அப்போ பி ஆஃப் இ என்னன்னா எக்ஸ் பை 3. பி ஆஃப் இ டேஷ் வந்து எக்ஸ் பை 5 ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ இங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்கு இல்லையா. அப்ப என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டா மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ரெண்டுத்துக்கு இல்லை எல்சிஎம் எடுத்தும் பண்ணலாம், தனித்தனியா பண்ணாலும் பண்ணலாம். நான் ரெண்டுத்தையும் இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 5 3s are 15. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இது இப்படி கிராஸ் மல்டிப்ளை தெரியும் இல்லையா. 5 இன்ட்டு எக்ஸ் 5x, 3 இன்ட்டு எக்ஸ் 3x. நடுவில் பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ் சிம்பிள். ஓகேவா, இல்லைன்னா நான் இங்க 15 மேலையும் கீழேயும் இங்க 15ஆ பார்த்தேன், மேலங்கீழே 5ஆல மல்டிப்ளை பண்ணோம், இதை வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணி அப்படி போட்டாலும் போடலாம். இது ஸ்ட்ரெயிட்டா ரெண்டுத்தையும் இங்க மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க கிராஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி ரெண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். எது ஈஸியா இருக்கோ அதே சூஸ் பண்ணிக்கோங்க. 5 plus 3 வந்து 8x ஆயிடும். 15 வந்து டிவைட்ல இருக்கு, ஈக்குவல் கனாண்ட போகும்போது மல்டிப்ளை ஆகும். 1 into 15 15. அப்போ x ஈக்குவல் டு 15 டிவைடட் பை இங்க வந்து x வந்து 8 x மல்டிப்ளைல இருக்கு, 8 இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகும். அப்போ 15 டிவைடட் பை 8ங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். x உடைய வேல்யூ தானே அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ x ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 8. Thank you.